உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார் கேரளத்தில் இடி ரைட். அதுவும் குறிப்பா சொல்லப்போனா கொச்சின் மினரல்ஸ் அது சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் நெறைய ரைட் நடக்குத நம்மளால பார்க்க முடியுது. நெறைய பேருடைய ரெசிடென்ஸ் கூட ரைடுக்கு உட்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, முன்னாள் அமைச்சர் விஜயன் அவர்களுடனுடைய நண்பர்கள் வீட்லலாம் ரைட் நடக்குது. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கேரள ரைடின் இன் டெப்த் டீட்டெயில்ஸ் என்ன சார்? கொச்சி மினரல்ஸ் அண்ட் ருட்டைல் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதாவது பொதுமக்கள் அங்க ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுல வந்து 48.75% ஷேர் பப்ளிக் கையில இருக்கு. அப்படின்னா என்னது? இட்ஸ் அ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு அர்த்தம். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா 13.41% ஷேரு கேஎஸ்ஐடிசி, அதாவது கேரளா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது கேரளா அரசு மாநில அரசு துறை, அந்த கம்பெனி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஏன் அதுல ஷேர் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு அப்புறம் இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி தான். இவங்க வந்து இந்த வாட்டர் ஏர் பியூரிஃபை பண்ற கெமிக்கல்ஸ் மற்ற இதெல்லாம் பண்றாங்க. லார்ஜ் ஸ்கேல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மந்தமா இருக்குது. இல்ல சதீஷ்குமார், சசிதரன், சரண் அப்படிங்கிற சில பேர்லாம் இருக்கிறாங்க, அதுல டைரக்டர்ஸா இருக்கிறாங்க. இவங்க மூலமா எக்ஸாலாஜிக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதாவது அந்த கம்பெனியினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பினரயி விஜயன் அப்படின்னுட்டு 10 வருஷமா கம்யூனிஸ்ட் தலைவர், முதல்வராக இருந்தார் இல்லையா? கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர், முதல்வராக இருந்தார். அவருடைய பெண் வீணா அப்படிங்கிறவங்களுடைய பேர்ல தான் இருக்கு வீணா விஜயன். அவருடைய ஹஸ்பண்ட் பேரு முகமது ரியாஸ். அவரையும் வந்து பினரயி விஜயன் 2வது முறை ஆட்சி அமைச்ச போது 2021 26 வரைக்கும் அவரை வந்து தன்னுடைய மந்திரி சபையிலையும் சேர்த்துக்கிட்டாரு. மாப்பிள்ளையும் மந்திரி சபையில சேர்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வினோதங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அரசுகள்ல நடக்காது. ஆனா பினரயி விஜயன் அதெல்லாம் உடைச்சிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறேன். சோ இந்த கம்பெனி, அதாவது இந்த கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ருட்டைல் லிமிடெட் அப்படிங்கிறது 2,78,00,000 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாலாஜிக் சொல்யூஷனுக்கு. அது எதுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த பேமெண்ட்டை இந்த வீணா விஜயன் வாங்கினவங்க அதை எங்கெங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணினாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது இந்த பணம் யாரால் கொடுக்கப்பட்டது, எதற்கு வீணா விஜயனுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சலுகைக்காக அல்ல எந்த சேவைக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்போ சரி, இந்த கம்பெனியாவது உயிரோடு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி உயிரோடு இல்லை, டிஃபங்க்ட். அதாவது அந்த கம்பெனில எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது, மூடப்பட்டுள்ள ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியினுடைய அக்கௌண்ட் மூலமா இந்த அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சந்தேகம் வருமா வராதா? சரி, இப்ப கொச்சின் மினரல் அண்ட் ருட்டைல் லிமிடெட் அப்படிங்கிறதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஐடி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க, அதனால அந்த பேமெண்ட்டை நாங்க கொடுத்துருக்கோம், கன்சல்டன்சி சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கன்சல்டன்சி சர்வீஸ் வேண்டி கிடக்கு? கம்ப்யூட்டர் சமாச்சாரங்கள்ல, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில நீங்களே ஒரு கெமிக்கல் கம்பெனி தான். கெமிக்கல் கம்பெனினா ஃபேக்டரி இருக்கும், அது ப்ரொடக்ஷன் இருக்கும், ரா மெட்டீரியல் இருக்கும், ப்ராசஸிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், அவுட்புட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்கம், அந்த இதெல்லாம் அந்த பில்லிங்கு, பேமெண்ட், ரிசிப்ட் இதெல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. இதுக்கு கன்சல்டன்சிக்கு 2,78,00,000 செலவு பண்ண என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி வருது. ஆனா இந்த கொச்சி மினரல்ஸ் அண்ட் ருட்டைல் லிமிடெட் இந்த கம்பெனி இருக்கு பாருங்க, இது ரொம்ப நாளாவே வந்து சர்ச்சைக்குள்ள கம்பெனியா இருக்கு. அதாவது 2019 இன்கம் டாக்ஸ்ல ரெய்டு பண்ணி, இன்கம் டாக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இன்கம் டாக்ஸஸ் செட்டில்மெண்ட் கமிஷன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு. அவங்களே வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப சீரியஸாவே ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க. பேமெண்ட் எல்லாம் வந்து இது, அதாவது போலி பில் தயாரிக்கிறது, போலி ரிசிப்ட் தயாரிக்கிறது, இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சொல்லித்தான் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு போச்சு.
இதுவும் பினராயி விஜயன் இருக்கும் போதுதான் 2019 2016 அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. 2019 இது நடக்கிறது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா இந்த கம்பெனி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பேமெண்ட், அதுவும் முதல்வருடைய பெண்ணுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா வேண்டாமா? அவங்க சர்வீஸும் பண்ணல, பேமெண்ட்டும் வந்திருக்கு அப்படின்னா அது லஞ்ச பணம் இல்லாம வேற என்ன பணம் அப்படிங்கிற கேள்வி வருது. சோ பேமெண்ட் எல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது. 2,78,00,000 தான். இவங்க என்ன பண்ணாங்க, மே மாசம் 27ஆம் தேதி அவங்க திருப்பியும் ஒரு 10 இடங்கள்ல சர்ச் பண்றாங்க. 10 இடங்கள்ல சர்ச் பண்ணி பல விஷயங்கள் அவங்க வந்து தேடி எடுத்துடுறாங்க. அப்போவே பினராயி விஜயனுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அதே மாதிரி நடந்தது. அப்பவும் வந்து பினராயி விஜயனுக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. எப்படி பினராயி விஜயன் ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் இடம் கொடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் அவர் பெண்ணோட அவருடைய பெண்ணை பயன்படுத்தி, பெண்ணுடைய கம்பெனியை பயன்படுத்தி எப்படி இதெல்லாம் பண்ணினாருங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவுதான் நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து தேச விரோதிகள், சீனாக்காக வேலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், நானும் சொல்றேன், அப்படின்னு சொன்னாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதவர்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மை இருக்கு. அதாவது வேலை கரெக்டா பண்ணிடுவாங்க, மக்கள் தொண்டு கரெக்டா பண்ணுவாங்க, மக்களோட தொடர்புல இருப்பாங்க, மக்கள் விஷயத்தை எடுத்து சட்டசபையில பேசுவாங்க, எல்லாமே உண்டு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்காது நார்மலா. ஆனா மற்ற இடங்கள்ல ஊழல் நடக்கும் போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜோதி பாசு 29 வருஷம் இருந்தார் மேடம். 31 வருஷம் இருந்தாரு. அப்புறமா 3 வருஷம் புத்ததேவ் பட்டாச்சாரியா இருந்தாரு வெஸ்ட் பெங்கால்ல. ஜோதி பாசு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஆனா இவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்த பிறகு கொஞ்சம் லூசா விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா மம்தா பானர்ஜி வந்தாங்க. எப்படி அங்க இருந்ததுங்கிறது தெரியும். மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கிடையாது, காங்கிரஸ்காரரா இருந்தாரு, தனி கட்சி ஆரம்பிச்சாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்வான் சாங்னா என்ன? கடைசி கீதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கடைசி ஆட்சி கேரளாவில் பினராயி விஜயனுடைய ஆட்சி தான். இதுக்கப்புறமா கம்யூனிஸ்டுகள் எந்த மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் வேற எங்கேயுமே கிடையாது. மேற்கு வங்காளத்திலையும் இதுலயும் மட்டும்தான் இருந்தாங்க. எங்க கேரளாவில் மட்டும்தான் இருந்தாங்க. 2016 இருந்து 2026 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. இதுக்கு அப்புறமா திருப்பியும் கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2031 சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிக்கலாம் அல்லது பாஜக ஜெயிக்கலாம், கம்யூனிஸ்டுகள் வர முடியாதுங்கிறது என்னுடைய. இன்னுமே கம்யூனிஸ்டுகள் எழவே முடியாது கேரளால அப்படின்னு நான் நினைக்கிறேன். போற போக்குல பாருங்க. இதுக்கு முன்னால கூட பினராயி விஜயன் வந்து எதுல மாட்டிட்டு இருந்தார் சொல்லுங்க? ஸ்வப்னா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கோல்டு பார் கடத்திக்கிட்டு வராங்க. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல வச்சு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சீஃப் செக்ரட்டரிய பிடிக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. சீஃப் செக்ரட்டரிக்கு வேலை போகுது. அவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கோல்டு இம்போர்ட் பண்ணணும், கடத்தல் பண்ணிக்கிட்டு வரணும்? எதுக்கு இந்த மாதிரி ஒரு போலியான, அதாவது எந்த சர்வீஸுமே பண்ணாம ஒரு போலி பில் காமிச்சு, ஒரு போலி ரிசிப்ட் காமிச்சு 2 கோடி 3 கோடி சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஐடி சர்வீசஸ்ல இருக்கிற பொண்ணு தான். அதாவது ஐடி செக்டார்ல இருக்கிற பெண்ணு தான். அது தேவையில்லாம வந்து இந்த தன்னுடைய கடைசி இந்தியாவிலேயே வரலாறு படைக்க வேண்டிய கடைசி கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயர், களங்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். இதை தொடர்ந்து பினராயி விஜயன் அரெஸ்ட் செய்யப்படுவாரா, கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ப்ராபபிளி அவரை கைது செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா இதை வந்து ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவருடைய மகள் கைதானாலும் ஆகலாம். நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ சார். முக்கியமா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம் அயோத்தியா டெம்பிள்ல ராமருக்கு அளிக்கப்பட்ட நன்கொடையில முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் என்ன விதமான தகவல்களை தந்திருக்காங்க? அதனால இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காங்களா?
அயோத்தியா ராம் டெம்பிள் சமாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நம்ம எல்லாருக்குமே, அதாவது இந்துக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். தமிழ்நாட்டை பத்தி நான் சொல்ல வேண்டாம். எல்லா கோவில்கள்லயும் எப்படி எவ்வளவு டொனேஷன் இருக்கு, எப்படி எல்லாம் தமிழ்நாட்டு கோவில்கள்ல வந்து இந்த நகைகள் எல்லாம் உருக்கி, கோவில்ல கொடுக்கிற டொனேஷன் கொடுக்கிற நகைகள் எல்லாம் உருக்கி தங்க கட்டியா மாத்திட்டாங்க. அதுல 50% சேதாரம் அப்படின்லாம் எழுதிட்டாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் போட்டோம். உத்தரப்பிரதேசத்துல அறநிலையத்துறை இருக்கா? கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல இந்து கோவில்களுக்கு கோவில்களை நெறிமுறைப்படுத்த கட்டுப்படுத்த ஏதாவது சட்டம் இருக்கா? அம்ப்ரெல்லா ஆக்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்போ அங்க உத்தரப்பிரதேசத்துல யாரு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, பாரம்பரியமா வர தர்மகர்த்தாக்கள் தான் அந்த கோவில்களுக்கு அதிகாரிகள். நான் வந்து உங்களுக்கு ஒரு 10, 15 கோவில்களுடைய பேரை கூட சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரால 1000 கோவில் இருக்கு. பங்கே பிஹாரின்னு அங்கேயே ஒரு கோவில் இருக்கு. அங்க ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. படே ஹனுமான் டெம்பிள் இருக்கு. அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்துல கோவில்கள் இருக்கு. வாரணாசியில காசி விஸ்வநாத் கோவில் இருக்கு. இன்னும் பல கோவில்கள் இருக்கு. சம்பல்பூர்ல கூட கோவில்கள் இருக்கு. ஷாரான்பூர்ல கோவில் இருக்கு. எல்லா இடத்துலயும் கோவில்கள் இருக்கு. ஆனா இந்த கோவில்கள் எதுவுமே அரசு கட்டுப்பாட்டுல கிடையாதுங்கிறத முக்கியமா நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது ஒரு கோவில உண்டியல் வச்சுட்டான்னு சொன்னா உடனே உள்ள ஓடி வந்துருவாங்க. அவங்க உடனே உள்ள ஓடி வந்து அறநிலையத்துறை நீ கிளம்பு, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்றான். அங்க அது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 25ல அரசியல் அமைப்பு சட்டத்துல ரொம்ப கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத சுதந்திரம் எப்பொழுது கட்டுப்படுத்தப்படும் என்றால், அங்கே சமூக அநீதி ஏற்படும் பொழுது, சமூக பதட்டம் ஏற்படும் பொழுது, அதே மாதிரி மக்களுடைய நெறி, அறநெறி மற்றும் சுகாதாரம் கெட்டு போகும்போது அப்போதான் வந்து அரசு உள்ள வரணும். அது வரைக்கும் அரசு உள்ள வரக்கூடாது. உண்டியல் வச்ச உடனே நீங்க உள்ள வரீங்கல்ல, அது தப்புங்கிறத நான் சொல்ல வரேன். சரி, அயோத்தியாவுக்கு அயோத்தியா கோவில்ல இந்த மாதிரி திருட்டு போயிட்டு இருக்கு, நிறைய டொனேஷன் கொடுத்துட்டாங்க, நிறைய நகைகளுக்கு அது போயிட்டு இருக்கு, பணம் வேற போயிட்டு இருக்குங்கிறத எப்படி வெளியில வந்தது அப்படின்னா, அங்க வந்து ரொம்ப வருஷமா ஒருத்தர் மஹிபால் சிங் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவர் தான் இங்க ஏதோ தவறு நடக்கிறது அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சாரு. அவர் போயிட்டு இவர்கிட்ட நம்ம ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க சொன்னீங்க சம்பத் ராய், அதுக்கப்புறமா அனில் மிஸ்ரா, இவங்கெல்லாம் வந்து ட்ரஸ்டி மெம்பர்ஸா இருந்தாங்க. ட்ரஸ்டுக்கு ஹெட் சம்பத் ராய் தான். சம்பத் ராய் வந்து ரொம்ப அப்பழுக்கற்ற ஒரு மனிதன். அவரையும் ஒரு நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு முட்டிக்கு முட்டி தட்டி எல்லாம் கேட்டாங்க. அவருக்காக ஒன்றும் சொல்ல தெரியல, விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்து எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நல்லபடியா அதை இது பண்ணி ஆராய்ஞ்சு அறிஞ்சு இவர் மேல எந்த குற்றமும் இல்லை. அவர் மட்டும் இல்லை, அனில் மிஸ்ரா அவருடைய டெபுட்டி அனில் மிஸ்ரா மேலேயும் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மஹிபால் சிங் வந்து முதல்ல அவங்களெல்லாம் போய் பார்த்தப்போ இவங்க அந்த மேட்டர் சீரியஸா எடுத்துக்கல. மேடம், நீங்க நடத்துற கோவில்ல நன்கொடை விஷயத்துல கோல்மால் நடக்குது, மோசடி நடக்குது, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, கவனமா இருங்க நான் சொன்னேன். நீங்க அதை காது கொடுத்து கேட்கணும். அதைதான் இவங்க பண்ண தப்பு. அதே மாதிரி டெம்பிள்னு இவ்வளவு பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 70,000 75,000 பேர் வரக்கூடிய இடம், கிட்டத்தட்ட 5 கோடி ஜனங்கள், ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ஜனங்கள் வர, பக்தர்கள் வர இடத்துல டொனேஷன் வரும். டொனேஷனை தவிர அந்த இறைவனுக்கு என்னென்னமோ கையில கை காலு மோதிரம் அதெல்லாம் கொடுப்பாங்க. தங்கம் வெள்ளி மற்ற ஐம்பொன் இதுல எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் வேற அக்கௌண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க, எப்படி இதை அக்கௌண்ட் பண்றீங்க, எப்படி அதுக்கு வேர் ஹவுசிங் பண்றீங்க? வேர் ஹவுசிங் சொன்னா அதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த நெறிமுறை, அதெல்லாம் நீங்க பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க ஒழுங்கா பண்ணல, அதுல கவனக்குறைவு இருந்திருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பண்ணின மிஸ்டேக் அதுதான். சம்பத் ராய் அதாவது இதுக்கு இவரை வந்து பணியில இருந்து தூக்கிடுறாங்க.
அதாவது திருப்பி நீ வந்து இது பண்ண வேண்டாம், சூப்பர்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுறதுன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு இது போடுறாங்க. நீ வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரேஞ்ச் பண்ணி இம்மீடியட்லி எனக்கு ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லு அப்படின்ட்டு. உடனே அவங்க எஸ்ஐடி போடுறாங்க. எஸ்ஐடில வந்து கிட்டத்தட்ட 8 பேரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அந்த யார் 8 பேர் அப்படின்னா இந்த கவுண்டிங் சென்டர்ல இருப்பாங்க இல்லையா, கோவில் உண்டியல் வரும், அதுல இருந்து எல்லாத்தையும் கொட்டுவாங்க. காசு, பணம், இது அந்த ஊசிமணி, பாசிமணி, கோல்டு எல்லாமே இருக்கும். சில்வர் இருக்கும். சில பேர் உடம்பு உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து வெள்ளிலையும் பித்தளையிலையும் தங்கத்திலையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கால் சரியாகட்டும், கை சரியாகட்டும், கண்ணு சரியாகட்டும் அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கும். செக்ரிகேட் பண்ணி பேங்க்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. அந்த காயின் எல்லாம் எண்றதுக்கு, ரூபாய் எல்லாம் எண்றதுக்கு பேங்க்ல இருந்து கவுண்டிங் மிஷினோட வந்துருவாங்க அவங்கலாம். அங்கதான் வந்து லீக்கேஜ் ஆயிருக்கு. அங்கே இருந்துதான் கோடி கோடியா, லட்ச லட்சமா, கோடி கோடியா நான் சொல்லல, லட்ச லட்சமா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிவாருது. சோ இவருடைய இந்த மஹிபால் சிங்கினுடைய காரணத்தினால இந்த மேட்ரு வெளியில வர்றது, பப்ளிக்கு வர்றது. பப்ளிக்ல வந்த உடனே அகிலேஷ் யாதவ் அதை கையில பிடிச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியுமா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் பிப்ரவரி மாசம் சட்டசபையில 403 இடங்கள்ல அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 80-90 இடங்கள் தான் பிடிச்சிருக்கிறாரு. டெம்பிள் டொனேஷன் சோர், அதாவது டெம்பிள் டொனேஷன், டெம்பிள் நன்கொடையை திருடியவர்கள் அப்படின்ட்டு பாஜக மேல பழி போட்டுட்டாங்க 2 பேருமே. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால்தான் இந்த பாராளுமன்ற தொடர்ல அவங்க எடுத்தது 2 விஷயம் தான் அவங்க கையில எடுத்தது. ஒண்ணு, நீட் தேர்வு மறு தேர்வு நடத்தினீங்க கரெக்ட், ஆனா நீட் தேர்வுல அந்த வினாத்தாள் கசிந்ததற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒண்ணு. 2வது, அயோத்தியா ராமர் கோயில் நன்கொடை மோசடி விவகாரத்தில் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது 2வது. இந்த 2 விஷயத்தையும் நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க பேசணும்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணி இந்த குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த டொனேஷன், அதாவது ஒருத்தர் வந்து பப்பு யாதவ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாமியார் மாதிரி அங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி வந்து 10 ரூபா அதை போடுவாரு, அப்புறம் போயிடுவாரு. அப்புறம் இந்த பப்பு யாதவ் என்ன பண்ணுவாரு, அந்த டப்பாவை மொத்தமா தூக்கிட்டு ஓடுவாரு. உடனே இவங்க சொல்லுவாங்க கோவில் திருடன் கோவில் திருடன் அப்படின்னு கத்துவாங்க. இந்த மாதிரி நாடகம் எல்லாம் போட்டு அதெல்லாம் என்ன சொல்றது, நம்ம இந்த ஸ்மால் ஸ்கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் லெவல்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான ரொம்ப பிச்சைக்காரத்தனமான நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர பாராளுமன்றத்துக்குள்ள வந்து விவாதிக்க அவங்க விரும்பல. சரி, இது போட்டோம், இது அரசியல். இப்போ ராம் மந்திர், ராமர் கோவில்ல நன்கொடை திருட்டு அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோடி ரூபாய் யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு திருட்டு போயிருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு போட்டாங்க யாருக்கும் தெரியாது. எண்ணி இருக்கிறாங்க, எண்ணினது கரெக்டா அக்கௌண்ட்ல இருக்கு. அதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. அவர் அந்த கம்பெனியுடைய பேரு ஏதோ ஒரு ஐயர் அப்படின்னு பேர் வேணும். ஒரே ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு, ஐயர் வி சங்கர் ஐயர் அண்ட் கம்பெனி அப்படின்ட்டு அவருடைய பேர், அந்த கம்பெனி பேரு. அவங்க ஆடிட் பண்றாங்க. ஆடிட் பண்ணும்போது 3300 கோடி ரூபாய் டொனேஷன் பெறப்பட்டுள்ளது. அப்போ அதாவது அந்த 2024 பிப்ரவரி மாதம் அவங்க துவக்கத்துல 2024-23 துவக்கத்துல துவக்க நாள்ல அதுக்கு முன்னால இருந்து வந்ததெல்லாம் சேர்த்து 3300 கோடி ரூபாய் கரெக்டா அக்கௌண்ட் பண்ணிருக்கிறாங்க. 1800 கோடி ரூபாய்க்கு செலவினங்கள் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சரியான பில் கொடுத்திருக்கிறாங்க. பேமெண்ட் எல்லாம் பேங்க் மூலமா போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ சப்சிக்வெண்ட்லி எவ்வளவு டொனேஷன் வந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 8 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் போய் சர்ச் பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா 79 கோடியே 85 லட்சம் தான் இருக்கு. ஆனா அதுதான் வந்து மோசடி பணமா அப்படின்னா கிடையாது.
ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லாத ஒரு விஷயத்த நாம சொல்லணும். அதாவது அந்த கோவில் இருக்கிறவங்களே சொல்றேன். கிட்டத்தட்ட 7 கோடியிலிருந்து 700 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க 20,000 கோடி. அகிலேஷ் யாதவ் 20,000 கோடிம்பாரு. 20,000 கோடி எல்லாம் எந்த கோவிலுக்குமே பணம் கிடையாது. பத்மநாப சுவாமி கோவில்ல இன்னைக்கு எவ்வளவு டொனேஷன் வருதுங்கிறது கூட தெரியாது உங்களுக்கு. மேக்சிமம் டொனேஷன் வருது திருப்பதி 1200ல இருந்து 1500 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹர்மந்திர் சாஹிப் சொல்லிட்டு சீக்கியர் கோவில், அதுல ஒரு 600 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய் வருது. அதுக்கப்புறமா ஷிரடி சாய்பாபா கோவில் இருக்கு, வைஷ்ணோ தேவி கோவில் இருக்கு, சபரிமலை இருக்கு, குருவாயூர் டெம்பிள் இருக்கு, பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு, மீனாட்சி கோவில் இருக்கு, ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, காமாட்சி கோவில் இருக்கு காஞ்சிபுரம், உஜ்ஜைன்ல மகாகால் கோவில் இருக்கு. எல்லா கோவில்கள்லயும் டொனேஷன். பழனியில திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட டொனேஷன் வருது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு டொனேஷன்ங்கிறது கணக்கு கிடையாது. ஆனா எந்த கோவில்லையுமே வந்து 10,000 கோடி 20,000 கோடி டொனேஷன் எல்லாம் வராது. மேக்சிமம் உங்களுக்கு வந்து அயோத்தியால அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 300ல இருந்து 400 கோடி ரூபாய் தான் டொனேஷன் வருது. அந்த 300 400 கோடி ரூபாய் டொனேஷன் 3 வருஷத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா 1000 கோடி டொனேஷன் வச்சுங்க. 1000 கோடி டொனேஷன்ல 1000 கோடியும் அவங்க சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. இருக்கலாம் ஒரு 100 கோடி 200 கோடி ரூபாய் அங்க இங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். சோ அல்டிமேட்லி என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேட்டர் பாத்தீங்களா, இந்த மேட்டர் வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய மன கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல வந்து கபில் சர்மா அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் வந்து மதுராலையும் இப்ப இங்க ராம ஜென்ம பூமி மாதிரி மதுரால கிருஷ்ண ஜென்ம பூமி இருக்கு. அவரும் வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டார். இந்த மாதிரி நம்ம இந்துக்களுடைய மத நம்பிக்கையை சிதைப்பது போல இருக்கிறது. 25 வருஷத்துல இது மாதிரி ஒரு மிகப்பெரிய, அதாவது அவர் 25 வருஷமா அந்த ட்ரஸ்டில இருக்கிறாரு, கிருஷ்ண ஜென்ம பூமி கோவில் ட்ரஸ்ட்ல இருக்கிறாரு மதுரால. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மோசடியை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பூஷன் அப்படின்ட்டு ஒருத்தர் காசி விஸ்வநாத் கோவிலினுடைய ட்ரஸ்டி, மேனேஜிங் ட்ரஸ்டி, அவரும் அதே சொல்றாரு. இந்த மாதிரி வந்து இது நடக்கக்கூடாத ஒரு சமாச்சாரமா இருந்துச்சு, நடந்துருச்சு, இது ரொம்ப தப்பு. அதே மாதிரி அந்த பங்கே பிஹாரி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, கிருஷ்ணன் கோவில் தான், மதுராயில கொஞ்சம் தள்ளி இருக்கு. ரொம்ப பழைய கோவில். அந்த கோவில் வந்து நடத்துறவங்க எல்லாம் அந்த அந்த பரம்பரையில கோஸ்வாமிங்கிற பரம்பரையில வந்தவங்க தான். அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியவை, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் எனக்கு வேண்டியவனை மட்டும்தான் நான் ஜட்ஜா போடுவேன் இல்லையா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்படித்தானே பண்றாங்க. மாமன் பையன், பெரியப்பா பையன், அத்தை பையன், இப்படிதானே என்னுடைய ஷட்டகரா அவரை போட்டுருங்க அப்படின்னு தானே வந்து நீதிபதி நியமனம் நடக்குது. அதே மாதிரி அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா மற்ற கோஸ்வாமி குடும்பத்தில இருந்து யாரையும் உள்ள வர விட மாட்டாங்க. அப்போ எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கும்? இந்த டொனேஷன் எவ்வளவு வந்துச்சு, இதுல எவ்வளவு செலவு பண்றீங்க, நீங்க எவ்வளவு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, மால் வச்சிருக்கீங்க, அதை நீங்க எப்படி தவறா பயன்படுத்திருக்கீங்க, யாருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. இதே மாதிரி அதாவது இந்த பரம்பரையாக பராமரிக்கப்படும் கோவில்கள்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தம் இது வந்து உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன்ல 2027 பிப்ரவரி மாசம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய, இந்தியாவிலேயே இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய சட்டசபை தேர்தல் தான் அதுதான். 403 இடம் எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. சீனாவையும் ரஷ்யாவையும் விட்டுடுங்க, நார்த் கொரியாவையும் விட்டுடுங்க. அந்த தேர்தல்ல இதனுடைய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா ஏற்படாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அந்த சம்பத் ராயை விடுவிச்சுட்டாங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த சிஸ்டம் ப்ரொசீஜர்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காங்க. யாரு உண்மையிலேயே மோசடி செய்து ஊழல் செய்து சம்பாதித்தார்களோ, இந்த நன்கொடையை அபேஸ் பண்ணினாங்களோ, அவங்க எல்லாரையுமே கம்பி எண்ணெய் வைப்போம் சொல்லி யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 5 மாசம் 6 மாசம் டைம் இருக்கு, 7 மாசம் டைம் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்குள்ள இந்த கேஸ் வந்து வெற்றிகரமா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம்,
இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல், அதாவது கோவில் நிதியை எடுத்து ஊழல் செய்வது தமிழ்நாட்டுல வேணா நம்மளுக்கு எல்லாம் பழகி போயிருக்கும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கோர்ட் சொன்னாலும் கூட இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தீபத்தூண்ல தீபம் ஏத்துறா, ஏத்துறதுக்கு விடுறா சொன்னா கூட நாம விட மாட்டோம். அந்த மாதிரியான அரசுகள் இங்க. அங்க அப்படி இல்ல. அங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற அந்த பழைய விவாதம் இருக்கு இல்லையா? அந்த விவாதம் மீண்டும் உயிர் பெறும். அப்போ என்ன ஆகும்? இப்போ இருக்கிற இந்த தர்ம கர்த்தாக்களுக்கும், அரசுக்கும் ஒரு இது வரும். ஒரு பிணக்கம் ஏற்படும். அது ஒரு வேளை அவர்களுடைய வாக்கு வங்கியை பாதித்தாலும் பாதிக்கலாம். அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஊபியில யோகி ஆதித்யநாத் இருக்கிற வரைக்கும் அரசு இந்த கோவில்களை இந்த கோவில்களின் பராமரிப்பை இந்த கோவில்களை அரசுடைமை ஆக்காது. அதாவது அரசு நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது. அங்க இருக்கிற தர்ம கர்த்தாக்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். ஆனா என்ன, எல்லா கோவில்கள்லயும் டொனேஷன், செலவு, பராமரிப்பு, இது மாதிரி பல சமாச்சாரங்கள்ல அரசு நேரடியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல், வழிமுறைகளை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்த நிகழ்ச்சி, இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பாதியில் தான் இருக்கு. இப்போதான் அவங்க இன்டரிம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது இடைக்கால அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதையும் சுப்ரீம் கோர்ட் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு. அதை உரைக்குள்ள போட்டு கொடுத்திருக்கிறாங்க, யாருடைய இதுக்கும் கவனத்துக்கும் இல்லாம. ஆனா அதுல இருந்து கசிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன விஷயம் கசிஞ்சிருக்கு அப்படின்னா, இது மேலோட்டமா நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ஆழமான ஒரு நெட்வொர்க் இதுல வேலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால விசாரணையையும் ஆழப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா கொச்சின் கேஸ், அந்த கேஸ்ல டைரக்ட்டா முதல்வருக்கு அப்போதைய முதல்வருக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட, அவருடைய மகள் அவங்களுக்கு பெரிய சம்பந்தம் இருப்பதாக தெரிகிறது. ஏன் இந்த பணம் வாங்கினாங்க? இந்த மினரல் கம்பெனில ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனில, பப்ளிக் ஷேர் இருக்கிற கம்பெனில ஐடி சர்விசஸ்க்கு என்ன வேலை வந்தது? அதற்கான முறையான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல அவங்க என்ன வொர்க் ஐடி சர்விசஸ்ல இருந்து பெற்றாங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரியல. இது குறித்து முன்னரே ரெய்ட் நடந்திருக்கு. அதோட நீட்சியாக தான் இத பார்க்கிறேன். கம்யூனிஸ்டுகளினுடைய முதல்வரான பினராயி விஜயன் அவர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும், அவருடைய மகள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். தொடர்ந்து இந்த எஸ்ஐடி நெறைய விவரங்கள குடுத்திருக்காங்க. குறிப்பா அட்டாச்டு கவர் போட்டு சீல் போட்டு குடுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாத விஷயம். இவர்கள் மேல் இருக்கும் குற்றச்சாட்டுகள் இருந்து தற்காலிகமாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ப வேண்டியதாக இருக்கு. ஆனா இந்த வழக்கே நம்ம உற்று நோக்கினால் ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காகவே இது அதிகமாக தெரிகிறதே தவிர, இது என்ன முறையாக நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த டீமோட ஃபுல் ரிப்போர்ட் நமக்கு தெளிவுபடுத்திவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.